அது நல்ல யோசனை தான். அதாவது அந்த வேகத்தை வந்து அதாவது வோல்ட் எல்லாம் வந்துருதுங்க, பிரச்சனையே இல்லை, அதை கண்டுபிடிச்சிட்டேன். புரியுதுங்களா? ஆ, ஆ, வோல்ட் எல்லாம் 1.4 வோல்ட் வந்துருது. எல்லா பேட்டரியும் பார்த்தீங்கன்னா 1.4 வோல்ட்டுக்கு மேல இருக்காது, சிலர் தான் 1.5 வோல்ட் இருக்கும். ஜெல்லு மட்டும் ஆ. 1.6. நம்ம 1 வோல்ட்டுக்கு தாண்டிட்டோம், அது போதும். 1 வோல்ட்டை தாண்டியாச்சு. நீங்க எவ்வளவு பிரிச்சு வச்சாலுமே 1 வோல்ட் வந்துடும். நீங்க அதாவது ஏற்கனவே சொன்னா 100 கிராம் வச்சாலும் 1 வோல்ட் தான், 1 கிராம் வச்சாலும் 1 வோல்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆமா. அந்த கிராஃபைட்டுக்கும் அலுமினியத்துக்கும் நெருங்கி தொடர்பு இருக்குங்க, அதனாலதான் அது 1.25 வோல்ட் வருது. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா. மற்றதெல்லாம் நான் போட்டு போட்டு பார்த்தாக்க செம்பு செம்பு ஒரு ம், நிமிஷம் கவனிங்க. முடிச்சிடுறேன், ம். வேலையை இருந்தா விட்டுருங்க, இல்ல அப்புறம் பேசுவோம். அது கடையில் கொண்டிருப்பீங்களா தெரியுது, பின்னாட கடை. ஆமாங்க. சரி, ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடறேன். ஆ, இந்த அதான் இப்ப நான் என்ன யோசனை பண்றேன்னா, நான் ஏற்கனவே சோப்பு தயாரிச்சிருக்கிறவன் தான், புரியுதுங்க, சோப்பு நான் தயாரிச்சு வச்சிருக்கேன். அது ஒண்ணும் இல்ல, அந்த காஸ்டிக் இப்ப 2 தான் உலகத்துல, 2 தான் வீரியமுள்ள பொருளுங்க. ஒண்ணு சோடியம் ஹைட்ராக்சைடு, அது சலவை தூள், சலவை சோப்பு. அது விட்டா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, நாம குடியல் சோப்பு அதுதான், புரியுதுங்களா? நேரடியா ஆமாங்க. காஸ்டிக் சோடா பட்டாலும் தோலை புண்ணாக்கிரும். ஆனா குடிச்சிட்டீங்கன்னா ஆள் செத்து போயிடுவான், குடல் வெந்து போயிடும், ஆமா. புரியுதுங்களா? காஸ்டிக் சோடா சாதாரணம் இல்லை, அரிச்சு எடுத்துற எல்லாத்தையும். சரி, ஆமாங்க. ரெண்டாவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இதுவும் ஆளை சாகடிச்சிரும், புரியுதுங்களா? இந்த ரெண்டையும் கொழுப்பு தான் கட்டுப்படுத்துது, ரெண்டுது. கொழுப்பு. அப்ப ம். நம்ம கிரீஸ் போட்டா என்னங்கிறாங்க, கொழுப்பு கிரீஸ் ரெண்டும் ஒண்ணுதான். போடலாம் போடலாம் போடலாங்க. கரெக்ட் தாங்க. ஆமா, ட்ரை பண்ணலாங்க. ஆமா. இப்ப அந்த நம்ம ஜிங்க் செல்லு மின்கலத்துல வந்துங்க. இப்போ நான் அதை தான் சொல்ல வந்துட்டேன். அவர் வந்து ஒரு ஐடியா சொன்னாரு, நான் அதை செஞ்சு பார்த்துட்டேன். நீங்க ஒரு நல்ல ஆ, செல்லு எடுத்துக்கங்க, ஒரு நல்ல செல்லு, ஒரு எவரடி செல்லு எடுத்துக்கங்க, புரியுதா? ம். மேல எடுத்து குடஞ்சி எடுத்துருங்க, அந்த குழாய் மட்டும் வந்துடும், புரியுதா? இருக்குங்க. குடஞ்சே வச்சிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். நீங்க என்ன பண்றீங்கன்னா, காஸ்டிக் சோடாவை வந்து 1 கிராம் எடுத்துக்கங்க, கிரீஸ் 1 கிராம் எடுத்துக்கங்க, கிராஃபைட் 1 கிராம் எடுத்துக்கங்க, உள்ள வச்சு பாருங்க. அப்ப அந்த லொல்லு அடக்கணும் எது, இந்த அதாவது காஸ்டிக் சோடா லொல்லு அடக்கணும்னா கொழுப்பு தான். அத நோண்டி எடுக்கும் போதுங்க, உள்ளார வந்து ஒரு செல்லுலோஸ் பேப்பர் இருக்கு. அதாவது ஒண்ணுமே இல்ல. நம்ம நோட் புக்குக்கெல்லாம் அட்டை போடுவோம்ல, அதான் இந்த சின்னதா கவர் மாதிரி போடுவோம்ல, அந்த இதுதான், அந்த பேப்பர் அது தான். ஃபைபர், அதான் நீங்க தெரியும். சொல்றது நார் சத்து. ம். அது அதுதான் வச்சிருக்காங்க. ஆமா, மேல ஒரு பேப்பர் அது வச்சிருக்கிறேன், மேல ஒரு பேப்பர் வச்சிருக்கிறேன். அது அந்த அது அட்டை திக்கா அட்டை இருக்கு. அட்டை. ஆ, ஆ, அது ஆ, திக்கா இருக்கு. ஆ. அந்த இது வந்து திக்கா இருக்கு. சரி. அந்த ஷீட் வந்து நல்லா திக்கா இருக்கு. செல்லுலோஸ் தான். ஃபுல்லா ஆமா, செல்லுலோஸ் தான். சாணி அட்டைன்னு சொல்லுவாங்க, சாணி அட்டை. ஆமாமா ஆமா. மெது 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 மெதுன்னு இருக்கும். அதேதான் அதேதான் அதேதான். அதுன்னு சாணி அட்டை கடையில கிடைக்குது. ஆமா. அது உள்ளார இருக்கு. அத வைக்கணும். நம்ம சுத்தி வைக்கணும். அதுதான் நமக்கு ஒரு டாஸ்க் அதுல. எப்படி கிழிஞ்சு கண்டுபிடிச்சீங்க? போயிரும். சாணி அட்டைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அதுல இருக்குங்க. நீங்க பாக்கலீங்களா எடுக்கும்போது? இல்ல, சாணி அட்டை இருக்கு, இப்ப கூட இருக்கு, என்கிட்ட இருக்கு. நான் சொன்ன சாணி அட்டை வரும். அது பேப்பர்னு ஆ. நினைச்சிட்டேன், அந்த காகிதம் வச்சிருக்கேன், சொன்ன அட்டை இருக்குது, ஏற்கனவே அட்டை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது பெரிய பெரிய பேட்டரியில நல்ல மெது மெதுனே இருக்கும். இந்த குண்டு பேட்டரி இருக்கு பாத்தீங்களா, அது ம். மெது மெதுனே இருக்கும். நான் அதை பார்த்தேன், நான் இருக்கு இருக்கு. இது பாருங்க, இதுல அமுத்துறவா மெது மெதுன்னு உள்ள கை போகும், அமுத்துறவா அந்த அந்த ஆக்ஷன் கிடைக்கும், அமுத்துனாவே அந்த ஆக்ஷன் கிடைக்கும். பாருங்க, இதுல தெரியுது, சரிங்க. அட்டையெல்லாம் தெரியுது. இதை பாருங்க, அட்டையெல்லாம் தெரியுது. ம். இப்ப நான் அது போல ம். பஞ்சு பயன்படுத்தலாமா? பஞ்சு பஞ்சு பஞ்சு. சரி, நீங்க அட்டையே அ ஆ? அட்டையே யூஸ் பண்ணிக்கலாங்கய்யா. அப்ப அட்டையை சுருட்டி உள்ள வச்சு சொல்லிக்கிறீங்க, லேசா சன்னமா அ சுருட்டி. ஆமா ஆமா. ஆமாமாமா. சரி, நீங்க ஒரு நானும் முயற்சி பண்ணி, நீங்களும் முயற்சி பண்ணுங்க. ம். இந்த போட்டான் வந்து, அதாவது போட்டானுக்கு தடை கிடையாது. ஆனா ஆனா ம். பாருங்க, என்ன கம்ப்ரஸ் பண்ணாலும் வோல்ட் ஆம்பியர் வருது, ஆனால் இவ்வளோ மெக்னீசியம் டை ஆக்சைடு வந்துருச்சு எனக்கு. வெரி குட், வெரி குட். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்துருச்சா? ம். வந்துருச்சு வந்துருச்சு. எல்லாத்துலயும் சும்மா மைக்ரோகிராம் எடுத்துக்கங்க, எல்லாம் 1 கிராம் 1 கிராம் கலந்து சின்னதா மொத்தமாவே சேர்ந்த, அதாவது 100%னா நீங்களா ஒரு கனெக்ஷன் பண்ணுங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எந்த ஆபத்தும் அது பண்ணாது. ஏன்னா மெட்டல் ஆக்சைடுக்கு எந்த எஸ். வீரியம் கிடையாது, அது வந்து வேற ஏதாவது கலக்கும் பொழுதுதான் அந்த வீரியம் இது காட்டுது. அது பேஸ் தாங்கய்யா. மெட்டல் ஆக்சைடு ஃபுல்லா பேஸ் தான். ஆ, ஒண்ணும் பண்ணாது. ஆசிட் கிடையாது. ஆமா, அது பேஸ் ஒண்ணும் பண்ணாது. ரெண்டாவது, அது மெடிசினாவே பயன்படுத்துறானுங்க, எல்லாத்தையும் மெடிசினா பயன்படுத்துறாங்க. இதை வந்து நம்ம 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாம வந்து முதல் நம்ம பயன்படுத்துறதே வந்து இரும்பு ஆக்சைடு தான் முதல்ல நம்ம பயன்படுத்தணும். அதை ம். செந்தூரமா பயன்படுத்துறோம். அவன் அந்த செந்து பசுமம் சேர்த்து எல்லா மெட்டலையும் அப்ப பசுமம் பண்ணிட்டான். 1000 வெரைட்டி வச்சு, 1000 வெரைட்டி 2000 வெரைட்டி வச்சு சுட்டு எடுத்துருவாங்க. நான் சொல்றது 5000 ஆண்டுக்கு முன்னாடி. ம். பயங்கரமான விஞ்ஞானிகளுங்க தமிழர்கள்.
விட்டடிச்சிட்டானுங்க எல்லாமே. ம். இல்லாட்டும் ஒழுங்கா அந்த ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்திருந்தானா மதத்துக்கு போயிட்டானுங்க இவனுங்க. இந்த தமிழர்கள் பூரா மதத்துக்கு போயிட்டானுங்க. மதத்துக்கு போனோடனே மதம் வந்துருச்சு, அவ்வளவுதான். எல்லா ஆராய்ச்சி விட்டானுங்க, எல்லா ஆராய்ச்சியும் விட்டடிச்சிட்டானுங்க. கடைசியில நான் வந்து மதம் யானைக்கு தான் பிடிக்கும். கடைசியில வெங்கடேசன் வர்றாரு, அப்புறம் தான் நான் வர்றேன். வெங்கடேசன் வந்து தட்டி எழுப்பலினா ஒண்ணுமே கிடையாது. ம். வெங்கடேசன் மட்டும் வரலைன்னா எனக்கு இந்த அறிவும் வராது, ஒண்ணும் வராது. இல்லைன்னா இவ்வளவு நான் போராட மாட்டேன். ஏன்னா நமக்கு எப்படி இந்த அறிவியலா வருதுன்னு கேட்டீங்கன்னா, இயற்கை. நாம வந்து செய்முறை தான். இந்த ரெண்டே உலகத்துல ரெண்டு கல்விதான் இருக்கும். ஒண்ணு அந்த மதிப்பெண் வாங்குற கல்வி முறை, இன்னொன்னு செய்முறை கல்வி முறை. செய்முறை கல்விதான் உலகத்துல சிறந்தது. கண்டிப்பா கண்டிப்பாங்க. இப்ப நான் பிராக்டிகல் தான். இப்ப நீங்க செய்முறை செஞ்சு பார்த்தா இப்ப உங்களுக்கு நம்பிக்கை வருது. செய்முறை செஞ்சு ம். பார்க்கும் பொழுது என்னமோ நடக்குதுடா அப்படின்னு தெரிஞ்சு, அப்ப எல்லாமே அணுக்கொள்கை தாங்க. அணுவை மீட்டெடுப்பது எப்படி, அணுவை சிறைப்படுத்துகிறது. பாருங்க, ம். இதை சொல்லி முடிச்சிடுறேன். கடுமையான ஐஸ்லயும் அணுவை சிறப்படிக்கலாம். கடுமையான ஐஸ் இருக்கு இல்லையா, ம். அதுலயும் -273 டிகிரியில சிறைப்படுத்தலாம். ஆனால் அப்பவும் பார்த்தா ஆம்பியர் வெளி வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஆம்பியர் வெளிய வந்துட்டு இப்ப இருக்கும். 100 ஆம்பியர் வருதுன்னு வச்சுக்கோங்க, 100 ஆம்பியர் வருதுன்னு வச்சுக்கோங்க, சாதாரணமா 100 ஆம்பியர் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த 273 டிகிரி, அது ஸ்பேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அப்சல்யூட் ஜீரோ, அதுல வச்சாலும் கூட மில்லி ஆம்பியர் வெளி ம். வந்து கொண்டே இருக்கும். அதுல இது உறுதியாகுது. ம். நான் பாருங்க, இப்ப உண்மைதாங்க. நான் செஞ்சதுல பாத்தீங்கன்னா இது 10 நாளா ம். மின்னிக்கிட்டே இருக்குதுங்க. இது 10 ம். நாளா நான் அப்படியே வச்சுட்டேன். அது மின்னிக்கு டொடக்கு 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 டொடக்குன்னு மின்னிக்கிட்டே இருக்கு பாரு. தெரியுதா? மின்றது தெரியுதா? ம். தெரியுதுங்க, தெரியுது. அப்படின்னா இவ்வளவு அரெஸ்ட் பண்ணியுமே தன்னுடைய வீரியத்தை ம். வெளிப்படுத்துது. அப்ப இதனுடைய திறவுகோல் என்ன? அப்ப இது கொஞ்சம் திறந்து விட்டோம்னா அந்த போட்டான் வந்து ரிலீஸ் ஆயிரும். போட்டானே அரெஸ்ட் பண்ணுது. அப்ப நீங்க சொல்ற மாதிரி செஞ்சு பாக்குறேன், நான் விட முயற்சி பண்றேன். நீங்க அதை பண்ணி பாருங்க. சரி. என்ன பண்ணாலும் வீடியோ பண்ணிருங்க, என்ன பண்ணாலும். சரிங்க. அல்லது என்ன பண்ணீங்க அப்படிங்கறது வீடியோல போடுங்க. இப்ப நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாரு, குழாயில ரெடி பண்ணி நேரத்தை செய்யறேன். வேலை 12:30 மணிக்கு தான் நான் ஆ தூங்குனேன். எல்லாம் உங்களோட இதுதாங்க இது பண்ணிட்டு இருக்கேன். அந்த கிராஃபைட்டுக்கு தான் பாக்குறேன். ஒரிஜினல் கிராஃபைட் எங்க கிடைக்கும்? அத வாங்கி பாப்போம் அப்படின்னு பாக்குறேன். ஏங்க ஒரிஜினல் கிராஃபைட் சென்னையில கிடைக்குது. டன் கணக்குல எத்தனை டன் வேணும்? 100, 1000, 1,00,000 டன் வேணாலும் வாங்கிக்கலாம். இல்லைங்க, நம்ம இப்ப கிராஃபைட்ட பத்தி கொஞ்சம் படிச்சேன் இன்னைக்கு காலையில. வெயின் கிராஃபைட்னு ஒண்ணு இருக்கு. வெயின் கிராஃபைட் வந்து சிலோன்ல இருக்குங்கிறாங்க. ஸ்ரீலங்கால இருந்து வருதுங்கிறாங்க. நேச்சுரலா நமக்கு கிடைக்குதாம். நேச்சுரல் கிராஃபைட் அது. இருக்கிறதுலே கண்டக்டிவ் வந்து அதிகமா இருக்கிறது அதுலதான் வருதாம். கண்டக்டிவ். சரி, மலையில இருந்து வெட்டி எடுப்பான். மலையில இருந்து பூமியில இருந்து வெட்டி எடுக்கிறது தான். ஆமா. என்ன நம்ம சிந்தட்டிக்ஸ்ல கூட அந்த அளவுக்கு பவர் வராது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல வந்து பியூர் ஹை கண்டக்டிவிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து இதுல ப்ரொடியூஸ் ஆகும். சரி, அப்ப இருந்தா வாங்குங்க. ஒரு எப்படி இருந்தாலும் 1 கிலோ வாங்கணுமே. அதாங்க பாத்துட்டு இருக்காங்க. அதான் சிலோன் பக்கத்துல தானே இருக்கு ஸ்ரீலங்கா. ஆமா, அதான் அதான் பாப்போங்க. இல்ல பக்கத்து எப்படிங்க ஏதாவது அதான் கிடைக்கும்? ஆன்லைன்ல வருவானே, ஆன்லைன்ல இருக்கான்னு பாருங்க. ஆன்லைன்ல பாக்குறேங்க. பார்த்துட்டு செக் பண்ணி ம். பார்த்துருக்கு. செக் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் சொன்னா போதும். நான் வந்து சென்னையில வாங்கிட்டு வந்தேன் கிராஃபைட். நல்ல வேலை ம். செய்யுதுங்க. அதே கிராஃபைட் குச்சி தான். கிராஃபைட் குச்சி அலுமினியம் தான். 1.25 வோல்ட், அது நீங்க 1.5 சொல்றது எனக்கு நல்லா புரியுதுங்க. கிராஃபைட்ல இருக்கு. என்னமோ இருக்கு. கிராஃபைட் நான் என்ன பண்ண தெரியுங்களா? இந்த மாதிரி டப்பா எடுத்துட்டு ம். இந்த மாதிரி டப்பா எடுத்துட்டு அதெல்லாம் போட்டுட்டு 5, 6 குச்சி வச்சுட்டேன். எல்லாம் வெவ்வேறு மெட்டல், செம்பு எல்லாம். எதுக்குமே அசங்காதீங்க அந்த கிராஃபைட். கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும் சரி, ஹீட்டுக்கும் சரி 3600 டிகிரி செல்சியஸ்க்கு போட்டு கொளுத்துனாதான் இது ஆகுமா? ஓ, அதுக்கு இடையில அது ஒண்ணும் ஆகாதுங்கிறாங்க. அப்ப என்ன அடே காப்பா. இப்ப எனக்கு என்ன சந்தாகினா, இப்ப நான் கிராஃபைட் டு கிராஃபைட்ல ம். மின்சாரம் எப்படி பாயுது, அதான ஆச்சரியமா இருக்கு. கிராஃபைட் டு புறாவே எனக்கு நான் பேட்டரியில வந்து அதனுடைய கேரக்டரே உடைச்சிட்டோம். அந்த கேரக்டரை உடைச்சு கொலை செஞ்சு முடிச்சாச்சு. சென்டர்லயும் பாசிட்டிவும். எல்லாத்துலயும் யூஸ் பண்றாங்க. எல்லாத்துலயும் யூஸ் பண்றாங்க. ஃபியூயல் செல் எல்லாத்துலயுமே எதுலலாம் ஹீட் அதிகமா ப்ரொடியூஸ் பண்றது எல்லாத்துலயுமே கிராஃபைட் இருக்கு. ஹீட்டை தாங்குறது அதுதான். ஃபில்டரும் அது. ம். எக்கச்சக்கமான வேலைக்கு கிராஃபைட் பயன்படுத்துறானுங்க. சரிங்களா? ஆமா, அப்ப ஆமா. சரி, இப்ப நம்ம கிராஃபைட் டு கிராஃபைட் பண்ணி பார்த்தா கிராஃபைட் டு அதனாலதான் இந்த 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 லைட் பாருங்க இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இனி 30 நாள் ஆக போகுது. ஆமா. அதை மட்டும் கவனிச்சுட்டே வாங்க. எனக்கு வந்து அது 1 வருஷத்துக்கு எரியணும். என்னது? 1 வருஷத்துக்கு எரியும். இன்னும் எரிஞ்சுக்கிட்டு தான் இங்க இருக்கு. அதை மட்டும் அப்படியே மேல வச்சிருங்க. அதை பார்த்துக்கிட்டே இருங்க. அது ஒவ்வொரு நாள் சொல்லுங்க. பாரு இன்னும் 8 நாள் ஆச்சு,
9 நாளைக்கு ஒரு செகண்ட் வீடியோ போடுங்க, நான் பாத்துக்கிறேன் அது. சரியா? நீங்க சொல்ற மாதிரி நான் இந்த கிரீஸ்ல செஞ்சு பாக்குறேன் இப்போ. அது என்ன பெரிய விஷயம், 2 நிமிஷத்துல செஞ்சுருவோம். எல்லாமே இருக்கு. நன்றி, மீண்டும் சந்திக்கலாம். சரிங்க.